மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள் மிக எளிமையான ஒன்றுதான். அதனுடைய அடிப்படை தகவல்களை நான் முதலில் கூறிவிடுகிறேன். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு குழு ஒன்று இருக்கும். அந்த குழுவில் 5 நீதிபதிகள் இருப்பார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையில் மற்றும் 4 நீதிபதிகள் அடங்கிய 5 பேர் கொண்ட குழு, அதை கொலீஜியம் என்று சொல்வார்கள். இது இருந்த நடைமுறை. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் வந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த குழு 6 பேர் கொண்ட குழுவாக ஆகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடு மற்றும் 2 நீதிபதிகள், சட்ட அமைச்சர், இவர்கள் போக சமூக பிரபலங்கள் 2 என்று மொத்தம் 6 பேர் கொண்ட குழு என்று இருந்தது. இதை எதிர்த்து வழக்கு தொடக்கப்பட்டது. வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தின் சுதந்திரம் பறிபோய்விடும், அதன் மாண்பு குலைந்துவிடும் என்ற அடிப்படையில் வழக்கு தொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதால் அந்த சட்டமும் அதற்கு வழிவிட்ட அரசமைப்பு திருத்த சட்டமும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். நீதித்துறை சுதந்திரத்தின் பெயரால் நாடாளுமன்றம் பலவீனப்படுவதை அனுமதிக்க முடியாது என்கிறார் அருண் ஜேட்லி. நமக்கு எழும் ஐயம், அச்சம் என்னவென்றால், ஜனநாயகத்தின் ஆரக்கால்கள் ஒன்றையொன்று விஞ்ச பார்க்கின்றனவா? நீதித்துறை, நாடாளுமன்றம் எல்லை மீறுவது எது? விவாதிக்கலாம். பங்கேற்போர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், மூத்த ஊடகவியலாளர் வழக்கறிஞர் முனைவர் திரு தராசு ஷியாம், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து மு சுடலைமுத்து மற்றும் முத்துகிருஷ்ணன், கோவை அரங்கிலிருந்து டேனியல் ஏசுதாஸ் மற்றும் தமிழினி, நெல்லை அரங்கிலிருந்து முத்துப்பாண்டி மற்றும் தீன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். நீதி அரசர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, பிறகு நான் நேயர்கள்கிட்ட போய்க்கிறேன். எவ்வளவு உயர்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க மனுஷங்க தான். முடிவுல பார்க்கும்போது யாரா இருந்த எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தா அமைப்புகளாக பிரிந்து கொண்டால் என்ன? கடைசியில் ஈகோ தான் அங்க வேலை பார்க்குது. ஒருவரையொரு மாற்றி மாற்றி நான் பெரிதா நீ பெரிதா இந்த அதிகாரம் தான் அங்க விளையாடுதுன்னு சொல்லப்படுது. இதை பார்க்கும் பொழுது அது உறுதியாகிறதோன்னு ஒரு அச்சமும் எழுது. உங்க பார்வை என்ன? ஈகோ என்று ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் நீதியரசராக இருக்க தகுதி அற்றவர். நீதியரசர் என்பது சாதாரண வக்கீலை சொல்லும் போது தாமரையை தண்ணீர் போல செயல்பட வேண்டும் என்று ஒரு முறை இருக்கின்றது. கேஸில் தோந்துட்டா வக்கீல் அழமாட்டார், கேஸில் ஜெயிச்சுட்டா வக்கீல் கூத்தாட மாட்டார். அதுபோல் நீதியரசர் என்பது ஈகோ இல்லாமல் தன் கண்முன்னால் வைக்கப்பட்ட கருத்துக்களை அல்லது அந்தந்த பேப்பர்ஸை வச்சு இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தீர்வு கொடுப்பது நீதியரசர். அதுதான் நீதியரசருடைய ஒரு டெஃபனிஷன். அங்கே ஈகோ வந்துவிட்டால் நீதி அங்கு செத்துவிடும். என்னை பொறுத்த மட்டிலே ஈகோ வந்ததாக இதுவரை வரலாற்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்வுகள் எதை காட்டுது? இந்த நிகழ்வுகள் கூட நீதியரசருடைய, அதாவது நீங்கள் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும், 6 பேர் சொல்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த என்ஜேஏசி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பழைய கொலிஜியம் சிஸ்டத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது டவுட்டே கிடையாது. கூட என்ன சேர்க்குறாங்கன்னா 2 பேர் எமினன்ட் பர்சன்ஸ் அண்ட் 1 லா மினிஸ்டர். இந்த 3 பேரும் அவர் முக்கியமாக சொல்ல, லா மினிஸ்டருக்கு ஏற்கனவே இன்டைரக்ட் ஸ்டே இருக்குது. ஐ கேன் டெல் யூ 7 ஸ்டேஜஸ். எல்லா உச்சநீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணி லிஸ்ட்டு போகும்போது அந்த லா மினிஸ்டர் அப்ஜெக்ட் பண்ணார்னா he can remove them or refer it back to the Supreme Court. அது indirect power is still there. அப்ப இப்போ அவர் இருக்கிறதுலே உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காது? கொஞ்சம் இருங்க, அவசரப்படாங்க. அவருக்கு வந்து இது வந்து மறைமுகமாக அவருடைய தன்னுடைய கருத்து தெரிவிக்கும் போது உச்சநீதிமன்றம் வேணான்னு சொல்லிவிடலாம், அல்லது பிரைம் மினிஸ்டர் கேன் ஓவர் ரூல் இட். ஆனால் ஒரு கமிட்டின்னு உரிமை கொடுக்கின்ற பொழுது பவர் இஸ் கிவன் டு யூ லா மினிஸ்டர் சொல்லும்போது நிச்சயமாக லா மினிஸ்டர் மூலமாக அங்கு தடைகள் ஏற்படலாம். இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 சொன்னால், வெதர் ஜட்ஜ் நோஸ் தி பர்சன் நோஸ் லா ஆர் நாட், இஃப் இ நோஸ் லா மினிஸ்டர் யூ கேன் மேக் ஜட்ஜ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஹிண்டு இருக்குது. ஆக லா மினிஸ்டர் என்பது நேச்சுரலி ஹி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ அவர் செலக்ட் பண்ணும்போது ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்ப்பார் என்பதில் எதுவும் மறுப்பு இருக்க முடியாது. அதனால் அது மாதிரி 2 எமினன்ட் பர்சன்ஸ், அந்த எமினன்ட் பர்சன் யாருன்னு இது வரைக்கும் முடிவு பண்ணலை. சாய்ஸ் இஸ் கிவன் டு சூசஸ். அதில் சில டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, எமினன்ட் பர்சன்ஸ் வெதர் இஸ் லா நோயிங் பர்சனா நான் லோயிங் பர்சனா
அல்லது கனெக்டட் வித் லீகல் ப்ரொஃபஷன் நான் லீகல் ப்ரொஃபஷன் டெஃபினேஷன் வரவில்லை. ஆக மூன்றாம் மனிதர் என்று வரும்போது அந்த எமினன்ட் பர்சன் ஹவு குட் டிசை கேரக்டர் ஆஃப் எ ஜட்ஜ், ஐ மீன் த பர்சன் எலிவேட் as a ஜட்ஜ். எதற்காக காலேஜ் சிஸ்டம் வந்ததுன்னா ஒரு நீதிபதியை அப்பாயின்ட் பண்ணும்போது நீ அந்த மனிதன் அந்த அட்வொகேட் என்ன நாலேஜ் இருக்குது, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, என்னென்னு இருக்குது, யார் ஜட்ஜ் பண்ண முடியும்? நீதிமன்றம் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அவர் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற பெரிய பேச்சாளர் இருக்கிறதுக்கு அவர் நீதிபதி அப்பாயின்ட் பண்ண முடியுமா? ஆக அது செலக்ட் பண்ணுற அந்த பர்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிறீங்க, யுவர் கம்பேர் ஆர் யுவர் செய்தி தொடர்பாளர், உங்களை செலக்ட் பண்ணி புதிய தலைமுறையால் தான் பண்ண முடிய மற்றவங்க பண்ண முடியாத. ஒவ்வொரு துறைக்கும் அதற்கென்ற திறமை பார்த்தவர்கள் யாரும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கின்றது. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அன்றிலிருந்து இன்று வரை வந்திருக்கின்றது. மற்ற சில ஆணையர்களை எல்லாம் மத்திய அரசாங்கம் அந்த குழு அது தேர்ந்தெடுக்கிறதே, அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்கிறாரு. அது வேற. அந்த ஆணையம், அதாவது ட்ரிபியூனல்ஸ் செலக்ஷன் எப்படி வருதுனாங்க, அதுல கூட சுப்ரீம் கோர்ட் செட் யூ ஷுட் கன்சல்ட் அஸ் பிஃபோர் அப்பாயிண்டிங் எனிபடி அப்படின்னு ரூல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க அரசுக்கு வேண்டிய ஆள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை அப்பாயின்ட் பண்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து அந்த சப்ஜெக்ட் போக விரும்பலை. இப்போ நான் வந்து ஹையர் சப்ஜெக்ட், இந்த ட்ரிபியூனல் வந்து சொல்லிய லெஸர் பவர்ஃபுல் பாடி. அதனால இன்றைக்கு வந்து இன்றைக்கு நடைமுறையில் என்ன தவறு இருக்கிறது என்று யாராலும் சரியா சுட்டி காமிக்க முடியல. சும்மா அதாவது 5 வரல ஒன்னா இருக்கிறதுல சில டிஃபெக்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் மேபி தேர். அதனால வந்து என்டையர் சிஸ்டம் மஸ்ட் பி abolish and we have got a new system. நல்லா புரியுது. அவங்களுடைய ஐயங்கள் சில இருக்கும், நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. முத்துகிருஷ்ணன், திருச்சி அரங்கத்தில் இருக்கிறீங்க, உங்க வாதம் என்ன? வணக்கம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அதில் மாற்றுவது கிடையாது. இங்கு மக்கள் நலனை காப்பதற்கு மட்டுமே சட்டங்கள் பார்லிமெண்ட் ஏற்றப்படுகின்றது. கொஞ்சம் சத்தமா அப்படி ஏற்றப்படும் சட்டங்கள் மக்கள் நலனுக்காக விரோதமாக இருக்கின்ற பொழுதினிலே கண்டிப்பாக நீதி தலையீடு என்பது அவசியமாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக ஜனநாயக நாடு. இங்கு சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். அரசை விட அரசின் சட்டம் பெரியது. ஆக பாராளுமன்றத்தினுடைய செயல்பாட்டில் வந்து நீதித்துறை தலையிடக்கூடாது என்று சொல்வதற்கு அருண்ஜேட்லிக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் தாந்தோணித்தனமாக சர்வதேச ஆட்சி நடத்தினால் மக்கள் உங்களை தூக்கி எதிர்ப்பார்கள் என்பதே நிரசமான உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிஜேபி அரசுக்கு எச்சரிக்கை. உங்க பதில் என்ன? மணிக்கு நியாயம் உங்கள்ட்ட தான் கேட்கணும். பிஜேபி அரசு குற்றம் சாட்டி செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்யாம விடுற காரியமும் கெட்டு போகுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்ப இவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா பெஞ்ச் பேக்கிங்னு இதுக்கு வந்து அமெரிக்கன் டேர்ம் இருக்கு. ரூஸ்வெல்ட் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும்போது பெரிய கிரேட் டிப்ரெஷன், அதுல இருந்து அமெரிக்க பொருளாதாரத்தையே மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஏராளமான பிரசிடென்சியல் ஆர்டர்ஸ் போட்டாரு. ஒண்ணு கூட சுப்ரீம் கோர்ட்ல நிக்கல, அடி வாங்கிட்டே வருது. உடனே ரூஸ்வெல்ட் என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அதிகப்படுத்தி தனக்கு வேண்டிய ஜட்ஜஸ் எல்லாம் அதுல கொண்டு வந்து போட்டணும். போட்டா என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து செல்லுபடியாகும். நான் யாருக்காக இதை செய்யறேன்னா மக்களுக்காகத்தான் செய்யறேன், இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னப்ப பெஞ்ச் பேக்கிங், பெஞ்சை வந்து நிரப்புறது அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகள்லாம் எழுதுச்சு. ஜட்ஜஸே தங்களுக்கு வேண்டிய ஜட்ஜஸ் போட்டுக்க மாட்டாங்களா? அதுல மட்டும் சந்தேகப்பட மாட்டீங்க? வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னா இந்த ஹோல் இப்ப அருண்ஜேட்லியோட அவரோட பேச்சே அவருக்கு முரணா இருக்கு. எமர்ஜென்சி காலத்தை அவர் அதுல ரெஃபர் பண்றாரு. ஒரு பெரிய வேடிக்கை நம்மளையும் சேர்த்து சொல்றாரு அருண்ஜேட்லி. அதாவது இது எப்படி இருக்குன்னா 9 மணி டெலிவிஷன் நிகழ்ச்சியில பொலிட்டிஷியனை பேஷ் பண்றீங்களா அப்படி இருக்குன்னு இருக்கிறாரு அவரோட வார்த்தையில. நமக்கு சேர்த்து தான் இது. எமர்ஜென்சி காலத்துல வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்க பிஎம்ஓல வேலை பார்க்கிற டான்டன் வந்து ஒரு புக் எழுதுறாரு அவரோட பழைய அனுபவங்களை. அதுல வந்து எமர்ஜென்சி வரதுக்கு முந்தையே ராஜ்நாராயணன் கேஸ்ல யாரு தனக்கு சாதகமா வந்து ஜட்ஜ்மெண்ட் தருவாங்கன்னு தேடி ஏன் ராய வந்து இந்த அம்மா அப்பாயிண்ட் பண்ணாங்க சிஜேயா அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அதை அத்வானி வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேசவ பாரதி ஜட்ஜ்மெண்ட் ஐயாவுக்கு தெரியும். கேசவ பாரதி ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபுல் பெஞ்ச். இந்தியாவிலேயே வந்து 13 ஜட்ஜு உட்கார்ந்து பேசின பெஞ்ச். கேசவ பாரதி ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து இது எல்லாமே வருது. அதுல 7 ஜட்ஜு வந்து மெஜாரிட்டி தீர்ப்பு, 6 ஜட்ஜு வந்து டிசென்ட். இந்த 6 ஜட்ஜுல ஒரு ஜட்ஜு இந்த ராய். அந்த ராயை வந்து செலக்ட் பண்ணி இந்திரா காந்தி அம்மா போடுறாங்க. எதுக்குன்னா ராஜ்நாராயணன் கேஸ்ல தனக்கு சாதகமா இருக்கணும்னு. எப்ப வந்து பொலிட்டீஷியன்ட்ட வந்து ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ற பவரை நம்ம கொடுக்குறோமோ அப்ப பல விஷயங்களை வந்து இந்த நாட்டில் இழந்துருவோம். நீங்க கால வெள்ளத்துல வந்து கற்பனை ஓடத்துல ஏறி நீங்க நேர பின்னாடி வாங்க ரிபப்ளிக்கு முன்னாடி. இந்திரா காந்தி விஷயத்துல அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நடந்தது தவறு. இந்திரா காந்தி விஷயத்துல நடந்த தவறு, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இது அத்வானியும் சொல்லி இருக்கிறாரு. அருண்ஜேட்லி சொல்றது சரிதானே? அருண்ஜேட்லி சொல்றது தவறு. எப்படின்னா
பொலிட்டீஷியன் அப்பாயிண்டிங் ஜட்ஜ், ஜட்ஜ் அப்பாயிண்டிங் ஜட்ஜ், இதுதான் இப்ப நம்ம வச்சுட்டு பேசுறோம். பொலிட்டீஷியன் அப்பாயிண்டிங் ஜட்ஜ் வந்து ரொம்ப மோசம். ஜட்ஜ் அப்பாயிண்டிங் ஜட்ஜ்ல சில மோசங்கள் இருக்கலாம், ஆனா அதுதான் பெட்டர். ஏன்னா இவங்களே என்ன சொல்றாங்க, கொலிஜியஸ் சிஸ்டத்தை இன்னும் வேணாலும் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல வந்து அன்றைக்கு அந்த ஜட்ஜை நீங்க பொலிட்டீஷியன் அப்பாயின்ட் பண்ண ஜட்ஜுங்கிறதுனால இந்த கணக்குல நீங்க சேர்க்கல. பொலிட்டீஷியன் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜ் அந்த 75-76க்கு பிறகு நம்ம 93 வரைக்கும் நம்மளோட ஜுடிஷியரி டெவலப் ஆகி 3 ஜட்ஜ் கேஸ் வருது. 3 ஜட்ஜ் கேஸ் ஜட்ஜை எப்படி அப்பாயின்ட் பண்ணலாம்னு வரிசையா 3 கேஸ், இது ஷார்ட் நோட்ல காலேஜ்ல வைப்பாங்க 3 ஜட்ஜ் கேஸ். ஆமா, இதை வந்து வரிசையா அப்பாயிண்ட் ஆகி இப்ப கொலிஜியஸ் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபைனலைஸ் ஆகி அது ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுல வந்து 5 பேர் வந்து ஜட்ஜஸ் உட்கார்ந்து அப்பாயின்ட் பண்றாங்க. சில தவறுகள் இருக்கலாம். சுபாஷ் சந்திர ரெட்டி சிஜியா இருந்த காலத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இதுல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எழுந்துச்சு. தவறுகள் இருக்கலாம், ஆனா அந்த சிஸ்டம் தான் இருக்கிறதுலே வந்து பெட்டர் சிஸ்டம். பொலிட்டீஷியன் அப்பாயின்ட் பண்ணா எமினன்ட் பர்சனாலிட்டி கொண்டு வரும்போது எமினன்ட் பர்சனாலிட்டி பொலிட்டீஷியன் சொல்றதா கேட்பா. இன்னொரு ஹை டேஞ்சர் ஒன்னு இருக்கு, என்னன்னா ஜட்ஜோட டிரான்ஸ்பர் வந்து இந்த என்ஜேஏசிக்கு போய் சேர்ந்துருது. வெறும் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் மட்டும் இல்ல, டிரான்ஸ்பர். நமக்கு பிடிக்காத ஜட்ஜை தூக்கி தண்ணியில காட்டுக்கு மாத்தி விட்டுறலாம். மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நம்ம மீண்டும் பேசலாம். உங்க பதில சொல்லுங்க. நம்முடைய திருச்சி நேயர் ஒரு விஷயம் சொன்னாரு, அரசை விட அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசுன்னு. அதைத்தான் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு அது தெரியாது இருக்கலாம். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் பெரியது என்பதை மிக தெளிவாக இன்று அருண்ஜேட்லி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது நண்பர் ஷியாம் அவர்கள் சொன்னார்கள், கடந்த 20-25 வருடங்களாகவே இந்த கொலேஜியம் சிஸ்டம் இருக்கு. ஆனா இது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதே இருக்கு. இன்னும் இட் இஸ் நாட் இன் கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் இன் பிராக்டிஸ். இதுதான் உண்மையான விஷயம். இதை தொடர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, குறைபாடுகள், இதுல வந்து டிலேஸ், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்த காரணத்தினாலதான் ஒரு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தொடர்ந்து இந்த நீதித்துறையில சில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டதுதான் இப்போ வந்திருக்கிற இந்த என்ஜேஏசி அப்படிங்கிற விஷயம். வெளியில சொல்றீங்க, உள்ளுக்குள்ள அரசியல்வாதிகள் நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், அந்த அபாயம் இருக்குதுன்றதுதானே அவங்களுடைய கவலையே. தவறான நான் முடிச்சிட்டு காமன் லா வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்ததே கிடையாது, அதை முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசியலமைப்பு சட்டம் வந்து காமன் லா கண்ட்ரியில வந்து நம்ம நாடு வந்து காமன் லா கண்ட்ரிங்க. காமன் லா கண்ட்ரியில நானும் குறுக்க பேசுறேன், தயவு செஞ்சு குறுக்க இல்ல அப்படி இல்ல. எதுக்கு சொல்ல வரேன், காமன் லா புரிஞ்சிட்டு பேசணும். கொலேஜியம் சிஸ்டம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு நீங்க சொன்னீங்க, அது தவறு. இந்த நீதிமன்றமே இந்த கொலேஜியம் சிஸ்டத்துல பல குறைபாடுகள் இருக்கிறது, இதற்கு நீங்க வந்து சஜஷன் சொல்லுங்கன்னு யார கேக்குறாங்க? அட்வொகேட்ஸா கேக்குறாங்க இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இது நீதித்துறை மட்டுமல்ல, நீதித்துறை மட்டும் இல்ல, கேஸ் கொடுக்கிறது வந்து வாதம் பண்றது அட்வொகேட்டா இருக்கலாங்க. நீதித்துறை மட்டுமல்ல, சிஏஜி, இந்த நாட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தது சிஏஜி தான். அப்ப சிஏஜி யார் அப்பாயின்ட் பண்ணாங்க? அதுதான் முதலே சொன்னேன். அது இதை விட அடுத்த கட்ட அமைப்புகள் இல்ல இல்ல. அதாவது எதுக்காக சொல்ல வரேன், இப்போ 2 எமினன்ட் பர்சன் சொன்னாங்க. சட்டத்திலேயே யூகத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற அதே பாயிண்ட் அந்த ஜட்ஜஸ் சொல்றாங்க. இதெல்ல சீர்திருத்தம் பண்ணணும்னா அதை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க? 25 வருஷமாவா? 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. காமன் லா கண்ட்ரி சார், காமன் லால வந்து கேஸ் லா தான் உயர்ந்தது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து சட்டம் வந்து நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, அவர் பேசும்போது குறுக்க பேசுறாங்க, நானும் குறுக்க பேசுறேன். குறுக்க இல்ல, மக்களுக்கு பதிவாயிருது. நான் தவறுனாங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடலன்றதுக்காக பேசக்கூடிய நீங்க பேசுறது சரியான இன்றைக்கு பேசுறாரு ஏதோ விஷயம் இருக்கு. இல்லங்க, இல்ல 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 இல்ல. அதாவது குறுக்க பேசினாலும் அது வந்து நான் தவறு, நான் அவர் பேசும்போது நான் குறுக்க பேசல. அதுக்காக பேசல, காமன் லாவை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். சொல்லட்டும். இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸ் சொல்றாங்க, ஏன் சிவிலைஸ்டு வேர்ல்டுல செய்யக்கூடாது? உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் இதுவரையிலும் தங்களை தாங்களே நீதித்துறையில உலகத்திலேயே எந்த நாட்டிலும் கிடையாது. அவங்க தங்களை தாங்களே நியமித்துக் கொள்ளும் வழக்கம் எந்த நாட்டிலும் கிடையாது. எலெக்டட் கவர்மெண்ட் தான். எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நீதிக்கு மட்டும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த நீதிக்காக அந்த நீதிபதிகள் ஏன் ஒரு நீதிபதிகள் நியமிக்கிறதுல மட்டும் இன்றைய தினம் கூட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னாராம். ஒரு கோர்ட்ல கேஸ்ல வாதாடும் போது அந்த ஜட்ஜ் சொன்னாராம், do you think we judges sitting here are fools னு கேட்டதுக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த வழக்கறிஞர் அவர் சொன்னாராம், if I say yes it will be contempt of court, if I say no it will be perjury அப்படின்னாராம். அதாவது நான்
எஸ் ஆமாம் என்று சொன்னால் இது நீதிமன்ற அவமரியாதை ஆகிவிடும், இல்லை என்று சொன்னால் நான் பொய் வாக்குமூலம் கொடுத்தவனாகி விடுவேன் அவர் சொல்லுவார். இல்ல ஏன் சொல்ல வரேன்னா இல்லங்க ஏன் சொல்ல வரேன்னா இல்லங்க ஏன் சொல்ல வர அது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். இது விவாத பொருளாக நாம ஆக்கி பேசும் பொழுது இது நீதிமன்றத்துக்கு எதிரானதுன்னு யாருமே எடுத்துக்க கூடாது. அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், இவ்வளவுதான். நான் கேட்பது என்னவென்றால் இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்கிர கூடாது. இல்ல ஆகாதுங்க. இல்ல பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குது, நம்ம அதை சொல்லல. நீங்க உதாரணத்துக்கு ஷாபானு கேஸ் எடுத்துங்க, அதுல விரிவா பேசுறீங்க. ஒரே ஒரு டேனியல் எஸ் தாஸ் உங்க கருத்தை சொல்லிருங்க. இன்றைக்கு அதிகாரத்தில் ஆட்டம் போடும் அரசியல்வாதிகளின் கொட்டத்தை இன்று நீதித்துறை நீதிமன்றத்தின் மூலம்தான் மக்கள் அடக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் மக்களும் சாமானியர்களுக்கும் அரசால் அநீதி கிடைக்கும் போது நடக்கும்போது அதை அடக்கும் நீதியே இவர்கள் அடக்க நினைப்பது மக்களை ஏமாற்றும் செயலாகவும் வஞ்சிக்கும் செயலாகவும் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் மக்களிடம் பல திட்டங்கள் இன்றைக்கு சென்றடைவதில்லை. அதற்காக இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுகிறார்களா என்பதை அவ்வாறு பல சட்டங்கள் இன்றைக்கு அடித்தட்டு மக்களின் கைகளுக்கே கிடைக்கப்பெறுவதில்லை. ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இவர்களுக்கு லாபம் பெறும் நோக்கத்தில் எங்கு அரசின் லஞ்ச லாவண்யங்கள் வெளிவந்து விடுமோ என்ற அச்சத்தில் இவ்வாறான நீதிமன்ற தலையீட்டில் இவர்கள் தலையிடுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நீதித்துறைக்கு முழுமையான அதிகாரம் படைத்த பாராளுமன்றத்தை தாண்டியும் அதிகாரம் கொண்ட அமைப்பாக நீதித்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பானால். அரசியல்வாதிகளால் செய்யப்படுகிற தவறுகளை அல்லது அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்படுகிற சட்டங்களை தட்டி கேட்கிற உரிமை நீதிக்கு இருக்கிறது, நீதிபதிகளுக்கு இருக்கிறது. அது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. பல எஜுகேஷன் பில்கள் நீக்கப்பட்டிருக்கிறது நீதித்துறையினால். இது உலகம் முழுவதும் பரவி இருக்கிற நீதித்துறையினுடைய அம்சமாக இருக்கிறது. ஆனால் பாராளுமன்றம் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளால் நடைபெறுகிறது. அரசியல்வாதிகள் தனிநபர் சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்குவதாக தெரியவில்லை. அதை தாண்டியும் மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு அமைப்பாக நீதித்துறை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதித்துறை தனிப்பட்ட முறையில் இதுவரையிலும் இருக்கிற கொலிஜியத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ 6 பேர் கொண்ட கமிட்டி அவங்க இப்போ என்ஜிஏசியில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர் அதை நிராகரித்து விட்டால் முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறது. நீதியரசர் அழகாக சொன்னதைப் போல ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் இந்த நீதிபதியினுடைய தன்மையை குறித்து பல்வேறு அறிக்கைகள் சமர்ப்பித்த பின்பு நீதிபதியினுடைய உண்மையான முகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நீதிபதியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே பல தடைகளை தாண்டிதான் நல்லவர்கள் நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே நீதிபதிகள் மட்டுமே நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை நல்லதாக இருக்கும். அதை தாண்டி அது மக்கள் பிரதிநிதித்துவம் என்பதை தாண்டி மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஒரு நாடாளுமன்றத்தை உச்ச அமைப்பாக இந்த நாட்டில் கருதுறோம் நீதியரசரையா. அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன் பிறகு ஒரு சட்டமாக கொண்டு வருகிறது என்றால் மக்களாகிய நாங்கள் அந்த சட்டத்தை உருவாக்குகிறோம் என்பதே அதன் பொருள். இப்ப அதை மீறித்தான் இந்த நீதிபதிகள் அதை தடுப்பது போல ஒரு தீர்ப்பை வழங்கும் பொழுது என்ன இது அப்படின்னு தோணுது. சரிதானது இல்லை? அதாவது பாராளுமன்றம் இயற்றப்பட்ட சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருப்பன, அல்ட்ரா வைரஸ் சொல்லுவாங்க, இருந்தால் அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கிற பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அப்படி அறிவிக்க நேர்ந்து விட்டால் அரசியலமைப்பு சட்டத்தையே மீறுகின்ற அளவுக்கு ஒரு அரசாங்கம் செயல்படுதுன்னா இந்த அரசே தேவைதான கேள்வி அடுத்து வருமே. அது குறித்து 2 வார்த்தைகளோடு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு சட்டத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. உதாரணமா இப்போ ரென்கவுண்டர் ஆக்ட் இருக்கு சார். ரென்கவுண்டர் ஆக்ட்ல தே பிரிங் an amendment, ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, பர்டிகுலர் ப்ரொவிஷன் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சேஸ் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் செக்ஷன் 30 ஆஃப் த ஆக்ட் அல்ட்ரா வைரஸ் சொல்லிட்டாங்க. இதை திரும்ப அமெண்ட் பண்ணலாம். யார் பண்ணலாம்? கவர்மெண்ட் கேன் அகெயின் அமெண்ட் இட் இன் லைன் வித் தி ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஆர் இக்னோர் பண்ணி பண்ணலாம். அப்படி திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அதுலேயும் தவறு என்று போனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லலாம். இந்த போர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டுமல்ல, உயர்நீதிமன்றத்துக்கே இருக்கு. அதாவது அது என்ன காரணம்? நம்ம அரசியல் சாசன சட்டப்படி
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள், அது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டாலும் சரி, அதாவது அசம்பிளியில் இருந்தாலும் சரி தான், பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி தான், அது அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக இருக்கின்றது என்று கருதப்படுகிற நேரத்திலே அது முறையல்ல, அது சரியல்ல என்று சொல்வது இன்றைக்கு மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் பிறந்த நாள் 50 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல சட்டங்கள். ஏன் அப்புறம் இப்ப மட்டும் நீதித்துறை, நாடாளுமன்ற ஜனநாயகத்துறையை பலவீனப்படுத்துகிற இந்த குரல் இப்ப மட்டும் ஏன் வருது இவங்க கிட்ட இருந்து? அது காரணம் என்னன்னா, இப்போ வந்து a trend has been open where every judgment is criticized by somebody which is not correct. ஏன்னா அதான் சொல்ல வர திரும்ப அட்லீஸ்ட் ஹைகோர்ட்டை கூட சொல்ல தப்பு. ஹைகோர்ட் யாரு பவர் இருக்குன்னா, ஹைகோர்ட் மேல அப்பீல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வழக்கறிஞர் சொல்லலாம் the judge is wrong, judge didn't apply his mind, it is against law ன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு? அப்பீல் கவுன்சில் வக்கீலுக்கு உண்டு. ரெண்டு ஒன்று தானே. அபெக்ஸ் கோர்ட் இருக்கிறதே ஒரு விமர்சனத்தின் ஒரு அடையாளம் தானே. அது விமர்சனத்தை அடையாளம் அல்ல. அதான் சொல்ல வர நீதிமன்றத்தில் அதாவது தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை வந்து மேல்முறையீடு சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு சேர்ந்து நீ முறையிடலாமே தவிர தனிப்பட்ட முறையிலே நீங்க சொல்ல ஆரம்பித்து விட்டால் நாடு எப்படி என்ன காரணம்? ஃபர்கெட் அபவுட் திஸ் கேஸ். நாளைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு கேஸ் சார், ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், நீதிமன்றம் தப்பா நீங்க தான் ஒரு மீன் சொல்லி போட்டாங்க, நீங்க வந்து ஒரு நீதிபதி தப்பான்ட்டாரு ஜட்ஜ் பண்ணிட்டாரு சொன்னா அப்ப என்ன மதிப்பு இருக்குது? நல்லது. இப்போ நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்தை மீறி ஒன்றை அரசியல்வாதிகளாகிய நீங்க சட்டத்தை உருவாக்குவீங்க, அதை நீதித்துறையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் மக்களாக எங்களுக்கு தான் நாளைக்கு இழப்பு. ஒரே நிமிஷம். அதாவது அரசியல்வாதிகள் சட்டம் ஏற்றும் போது அது மக்களுக்கு தேவையானது தேவையில்லைன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சட்டம் வந்து மக்களுக்கு உதவும் அப்படிங்கிற அளவில் சட்டம் பாஸ் பண்றாங்க. இதனுடைய பல நிலைகள், பின்னிலைகள் என்ன, முன்னிலைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இது தவறு என்று இந்த சட்டத்தை பற்றி நீதிமன்றத்தின் முன்னால வழக்கு வருகின்ற பொழுது நீதிமன்றம் யோசிக்கிறது, இது பண்ணலாமா, என்ன பண்ணணும், வாட் இஸ் தி ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்து, ஒருவேளை அரசியல் சாசன சட்டத்தினுடைய அதனுடைய அடிப்படை, அதாவது அடிப்படை நோக்கத்திற்கு விரோதமா இருந்தால் அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லலாம். ஒரு தவறான புரிதல்ல தான் நம்முடைய நேயர்கள் அனைவருமே பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு அது புரியல. அதாவது இந்த எந்த அரசும் இதை செய்யல. ஒரு அரசு போட்ட சட்டம் இல்லை இது, ஒரு அரசு கொடுத்த உத்தரவு இல்லை இது. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இது வந்து ஒப்புதல் பெறப்பட்டு 20 மாநிலங்களுடைய சட்டசபையில இதுக்கு அப்ரூவல் வாங்கி அதற்கு பிறகு ஜனாதிபதி கையெழுத்திட்டு இந்த சட்டமானது வந்து சட்ட திருத்தமானது வந்திருக்குது. அது அரசமைப்பு சட்டத்தை மீறியதாக இருந்தாலும் ஏத்துக்கணும்னு இல்லைங்க, இல்ல அப்படி நான் அப்படி சொல்லல. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றது கிடையாது. அதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இதை செய்திருப்பது மக்களாகிய நம்மளுடைய நேயர்கள் 6 பேர் தான் இதற்கு வந்து துணையே போயிருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன வருத்தம் சேர்த்து சரி பெரும்பான்மை இருந்தால் தான் ஒரு சட்டமாக முடியும். பெரும்பான்மை மட்டும் இல்ல, இந்த நாட்டின் சரித்திரத்திலேயே ஒரே ஒருவர் மட்டும் தான் இந்த தீர்மானத்திலிருந்து, இந்த நிறைவேற்றப்பட்ட அந்த இதிலிருந்து ஒருத்தர் மட்டும் தான் வெளியேறினார், அதாவது அப்ஸ்டைனிங். மற்றபடி எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு தந்திருக்கிறாங்க. இந்திய மக்கள் இதற்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இது வந்தது. இன்னைக்கு வந்து எனக்கு டவுட் என்னன்னா, அப்ப ஒட்டுமொத்தம் இத்தனை பேர் சேர்ந்து எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றை ஏன் எப்படி ஆதரிச்சாங்கன்றது கேள்வி வருது. இது இல்லையா, இது அதுதான் சொல்றேன். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இதே இதுல மெஜாரிட்டி, இங்க அருண் ஜேட்லி அதான் சொல்லிருக்காரு, மெஜாரிட்டியான ஜட்ஜஸ், பெரும்பான்மை ஜட்ஜஸ் சொல்லிருக்காங்க. ஆனா அதே அமர்வுல நீதிபதி செல்மேஸ்வர் சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து இந்த அத்தனை வாதங்களுக்கு எதிராக அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மிக தெளிவாக யூகத்தின் அடிப்படையில் 2 பேர் சமுதாயத்தில் இருக்கக்கூட பொதுமக்கள் இருந்து 2 பேரை சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 பேரை கொண்டு வரவங்க மோசமானவர்களாக இருப்பாங்கன்னு எப்படி யூகத்தின் அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம்னு கேட்கிறார். 5 பேர்ல அந்த ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காரு. நாம சொல்லிருக்காரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஜட்ஜ் சொல்ல, இன்னைக்கு நீதியரசர் சந்துரு சொல்லியிருக்கிறாரு, நமக்கு நாமே என்கின்ற திட்டம் போலதான் இது வந்து தவறான விஷயம். இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இல்ல. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் நான் சொல்லல, நான் இது நாராயணன் சொல்லவில்லை. இன்னைக்கு நீதியரசர் சந்துரு சொல்லிருக்கார், பல ஜட்ஜஸ் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பல ஜட்ஜஸா இருந்தவங்க தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்துல பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லிருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய விரும்புறாங்கன்னு சொல்றீங்க, ஜட்ஜஸே விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி சுயமோட்டவா இவங்க எடுக்காம ஏன் ஒரு வழக்கறிஞர்கள் எடுத்து சொன்னாங்க, பொதுநல அமைப்பு வழக்கு தொடுத்ததுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சரியாப்படுதா உங்களுக்கு? இல்லைங்க, முதல்ல புரிஞ்சுடுங்க. ஒரு 7 stages we are passing through.
முதல்ல வந்து வழக்கறிஞர்களில் யார் யார் நல்லவங்க, யார் யார் இது பண்ணட்டு ஒரு காலேஜும், நம்ம காலேஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்திங்கன்னா காலேஜும் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ண லிஸ்ட்டை வந்து தே கன்சல்ட். முன்னால் வந்து அன்அஃபிஷியலாக பார் அசோசியேஷன். அது புரியுதியா? இப்போ இவங்களுடைய இந்த எதிர்ப்புக்கு நீதிபதிகள் இவங்களா அதை சோமோட்டோவா எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்துடல. வழக்கறிஞர்கள் மற்ற என்ஜிஓஸ் கேஸ் போட்டதுல வருது. அவங்க கேஸ் போட்டிருக்கலைன்னா நீங்க ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே பொருள்? நாங்க ஏத்துறது இல்ல சார், நீதிமன்றம் தர முடியாது. இல்ல இது 2013 சார் ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர், லெட் மீ கம்ப்ளீட் தட். உங்களுடைய கேள்வி என்னன்னா வழக்கறிஞர்கள் எப்படி ப்ரொசீஜர் சொல்ல வரேன். அட்வொகேட்ஸ் தான் ஜட்ஜ் ஆக முடியும். எமினன்ட் பர்சன் ஜட்ஜ் ஆகிறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை, ஒன்லி இது சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அது பண்றதுல சாதாரணமா. இந்த அட்வொகேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, யார் அட்வொகேட்ஸ் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இங்குள்ள 3 ஜட்ஜஸ் அந்த லிஸ்ட்டை வந்து தே சென்ட் டு தி கவர்மெண்ட் ஆல்சோ. கவர்மெண்டோட என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் பேட்டரோ அல்லது மற்றவங்களோ அவங்களுக்கு இந்த நல்லதா தோணுதுன்னு அவங்களும் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண அப்புறம் கவர்னர் கன்சல்டேஷன் பண்ணி இங்கே லிஸ்ட் போகுது. லிஸ்ட் எங்கே போகுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, லா மினிஸ்ட்ரிக்கு போகுது, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகுது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகுது. இந்த அவ்வளவு ஸ்டேஜையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட் இல்லை. சப்போஸ் மெட்ராஸ்ல போனா அந்த காலேஜில் உள்ளவங்க மெட்ராஸ்லேயே நாங்கள் சுச்சுமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜை கூப்பிட்டு இந்த பாருங்க இவர் வந்திருக்காரு அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டு அதற்கப்புறம் முடிவு பண்றாங்க. அந்த லிஸ்ட் வந்து அகைன் கோஸ் டு ஹோம் மினிஸ்ட்ரி to verify the antecedents, then it goes to law ministry to again verify the legal position, then it goes to prime minister. இவ்வளவு இருக்கு. prime minister இது போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன நோக்கமா இருக்கும்? வெரி checks and balances. அப்படியும் மீறி வரும்போது நடைமுறையில் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு முன்னால ஒரு தகுதியற்றவர்னு சொல்லி அவர் நிராகரிச்சிருக்கார். நான் கேட்டது இவங்க பாராளுமன்றத்தில் இப்படி நிறைவேற்றுவதற்கு என்ன நோக்கம் இருக்கும்? நீங்க நீதிமன்றத்துக்கு தான் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, பாராளுமன்றத்திற்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நோக்கம்னு சொன்னீங்கன்னா இது வந்து இவங்க போட்டதில்ல, பிஜேபி போட்டதில்ல. இந்த பில் வாஸ் prepared by the previous government itself. ஒருவேளை அவங்க வந்து they would like to have a control. அதான் அர்த்தம். இப்போ அப்பாயின்மெண்ட்ல கண்ட்ரோல் வேணுங்க தானே 3 பேர் போடுறாங்க. இன்னொரு வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து வேணும் சொல்லிச்சுன்னா என்டையர் லிஸ்ட் இஸ் கான். அதனால வந்து அத கண்ட்ரோல்ல வச்சிக்கிறதுக்காக நான் பதில் சொல்லி முத்துப்பாண்டி நெல்லையில இருந்து உங்க கேள்வி கேளு. என்னுடைய கருத்து எனக்கு பாத்தீங்கன்னா நீதித்துறையில் குறுக்கிடுதல் இருக்கவே கூடாது என்பதை நான் திட்டமா சொல்றேன். ஏன்னா இதனை இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற திருக்குறளை மையப்படுத்தி நான் பேச வரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ROC நம்பர் 3997 2013 D4 டேட் 4/7/2014. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோர்ட் வளாகத்தில் 500 மீட்டர் சுத்தி ஒரு டிஜிட்டல் போர்டோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டோ வைக்க கூடாது. அதையும் மீறி இன்னைக்கு இது மாத்திரம் ஒரு ஆர்டர் கிடையாது. இதையும் தாண்டி நம்ம நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னா நீதிமன்ற வளாகத்துக்குள் இந்த கரை வேட்டியை சார்ந்தவர்களும் கட்சி வேட்டியை சார்ந்தவர்களும் கட்சி சார்ந்தவர்களும் அப்புறம் அரசியல் சார்ந்த வாகனங்களும் கொடிய பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு வாகனங்களுக்கு மரியாதை கொடுக்க ஒரு காலங்கள் போய் இன்னைக்கு அரசியல் வாகனத்துக்கு மரியாதை கொடுக்கிற காலத்தை தந்துட்டாங்க. இதெல்லாம் நீதியரசர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். முன்னாடி பாத்தீங்கன்னா நீதித்துறையானது தானே முன்வந்து சில வழக்குகளை எடுத்து கையாண்டு அதுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும். இன்னைக்கு தானே முன்வந்து தீர்வுகளை கொடுக்கிற எந்த ஒரு இது நிலையில இல்லை. ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு குறுக்கிடுதல் ஒரு அரசியல் தலைவர்கள் பின்புலமா இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஐயா நாராயணன் அவர்கள் சொல்றாங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த நீதித்துறையில குறுக்கிடுதல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நடந்த மாதிரி 19 வருஷமா ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு நடந்து அந்த 19 வருஷத்துக்கு வழக்குகளை வந்து 20 நிமிஷத்துல ஒரு அமைச்சர் ஒரு மினிஸ்டர் சந்திச்சு 2 நிமிஷத்துல மீண்டும் அந்த தீர்ப்பை மாத்துறது நிலை தான் வரும். பேசுற விஷயம் அதெல்லாம் தவறான. இந்த மாதிரி நிலைகள் உங்க சந்தேகம் புரியுது. இதுக்கான பதில நம்ம இடைவேளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல என்னோட கருத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல நீதித்துறை சந்தேகிக்கல நீதித்துறையில உங்களோட குறுக்கீடுகளை நான் சந்தேகிக்கிறேன். அந்த ஜட்ஜ் சரியில்லைன்றீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் திட்டமா கூறுறேன். இன்னைக்கு தவறா சொல்றீங்க. நீங்க ஜட்ஜ் சரியில்லை. ஜட்ஜ் யாருமே குறுக்கிட முடியாது. எல்லா ஜட்ஜும் நல்ல ஜட்ஜ் தான், யாரும் குறுக்கிட முடியாது. உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லா பக்கமே அரசியல் தலையிடுதாங்க.
இன்னைக்கு மனுநீதி சோழன் தான் இன்னைக்கு எல்லா அரசியல் இருந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள். இன்னைக்கு மனுநீதி சோழனே இன்னைக்கு தேர கொண்டு எடுக்கிற ஏத்துற லெவலுக்கு தான் இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் சார்ந்தவர்கள் நடந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மக்களின் நீங்க சொன்னீங்க 100% வந்து ஐயா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு டைம் தயவு செய்து டைம் கொடுங்க. 100% வந்து மக்களின் பிரதிநிதிகள் வந்து மக்களுக்காக பேசணும் சொல்றீங்களா? மக்களின் பிரதிநிதிகள் எதுக்கு செய்யணும்? செயல்படுதல், திட்டமிடுதல், இதுக்கு தான் போகணுமே ஒழிய நீதிமன்றத்தில் குறுக்கிடுதல் என்பது எங்களுக்கு தேவையில்லை. உங்க குறுக்கிடுதல் எங்களுக்கு அவசியம் இல்ல. நீதித்துறை தனித்துவமா இருக்கணும், அதோடைய மாண்பு குலையக்கூடாது. ஐயா வள்ளிநாயகம் ஐயா சொன்ன மாதிரி நீதித்துறை தன்னிச்சையான செயல்பாடு இருந்தாதான் சரியான நீதி மக்களுக்கு கிடைக்கின்ற கருத்து. வணக்கம். நான் வந்து நீதிபதி வள்ளிநாயகம் ஐயா சொன்னாரு, நீதிபதிகளுக்கு வந்து ஈகோ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து வரலாறு ஈகோ வராது, இது வரலாறு முழுக்க வந்து அப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னுடைய ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் இங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்சல் குருவுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இந்திய மனசாட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக தூக்கு கொடுத்தோன்னு சொன்ன நீதிபதி இருக்காரு, அவருடைய மனநிலைங்கிறது ஒரு இந்து மனோபாவம் இல்லையா? கீழ்விண்மணி நிகழ்வுல 44 விவசாயிகளை கொன்ற கோபால்சாமி நாயுடுக்கு தீர்ப்பு கொடுத்தவர் ஆதிக்க சாதிக்காரர், உயர் ஜாதிக்காரர் தப்பு செய்ய மாட்டாருன்னு சொன்னது ஒரு உயர் ஜாதி மனோபாவம் இல்லையா? இப்போ சென்னை ஹைகோர்ட்ல வந்து போராடின வழக்கறிஞர்களை 15 பேர் இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கறிஞர் சங்க கட்டிடத்துல இருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அதிகார வர்க்க மனோபாவம் இல்லையா? இதெல்லாம் வந்து என்ன மனோபாவத்தை வெளிப்படுத்துது? அப்புறம் நிறைய பேசும்போது பிஜேபி சார்பா வந்திருக்கிறவரும் சரி, நீதிபதி ஐயாவும் சரி, நீதித்துறை வந்து ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் செயல்பட்டு இருக்கிறதா சொன்னாரு. கர்நாடகால இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா, அதாவது ஊழலுக்கென்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி பாஸ்கர ராவ், அவருடைய மகன் எல்லார்கிட்டையும் எப்படி மோசடி பண்ணிருக்காருன்னா, எங்க அப்பா கிட்ட சொல்லி ஊழல் வழக்கு போட்டுருவோம்னு சொல்லி 200 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காரு. இதுக்கு எதிராக வழக்கு தொடுத்தாங்க, ஆதாரமும் வச்சாங்க. ஆதாரம் வச்சவர் இப்ப சிறையில இருக்கிறாரு. பாஸ்கர ராவ் வந்து என்ன சொல்றாருன்னா, குற்றம் வந்து இன்னும் தீர்ப்பு வரல, தீர்ப்பு வந்தா பாக்கலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன மனோபாவம்? நீதிபதிகள் வந்து எங்கேயுமே தப்பே செய்யலையா? சாந்தி பூஷன் ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து ஊழல் செய்த நீதிபதிகளுடைய பட்டியலை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இப்ப வரைக்கும் அந்த நீதிபதிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நீதித்துறை ரொம்ப வந்துட்டு நேர்மையா செயல்படுறதுக்கான உதாரணங்களா நீங்க பாக்குறீங்க? பதில் கேட்டு சொல்றேன் தமிழினி, அவர் சார்பா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்க மக்கள். இல்ல, தமிழினியோட பேச்சு தெளிவா இருக்குது. ஆனா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டருக்கு அது வந்து பொருத்தமா இல்ல. மேட்டர் என்னன்னா, அருண்ஜேட்லி சொல்லி இருக்கிற விஷயம். அருண்ஜேட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து எலெக்ஷன்ல இல்லாத அன்எலெக்டடோட டைரனியா டெமோக்ரஸி மாறக்கூடாது, ஜனநாயகம் வந்து அவங்க கைப்பாவையா செயல்படக்கூடாது. ஒன்னு. ரெண்டாவது, டெமோக்ரஸி will be in danger if unelected, அவங்க அன்எலெக்டட் பெர்சன் சொல்றதை எடுத்துக்கிட்டா டெமோக்ரஸி டேஞ்சர் ஆயிரும். மூணாவது என்னன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணிருக்கு, அது சுப்ரீமசி ஆஃப் இது ஜுடிஷியரி. மிச்சதெல்லாம் வந்து அப்பீல் பண்ணலன்னா 5 பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்றாரு. 5மே அபத்தம், 5மே பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கிடையாது. ஒன்னு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ரெண்டாவது எலெக்டட் கவர்மெண்ட், மூணாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், நாலாவது எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், 5வது எலெக்டட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். இந்த 5ஐயும் அவர் சொல்றாரு. ஆனால் நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல இந்த 3 ஜட்ஜ் கேஸ், அதுலயே வந்து 20 பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி உள்ள விஷயம், ரொம்ப பழைய விஷயம். இந்த 20 அடிப்படை அம்சங்கள் என்னவோ அதைத்தான் வந்து இப்ப நம்ம பேசல. இவங்க அடிப்படையில கேக்குறது நீதிபதிகளை போதுமானவர்கள் சொன்னாங்க. போதும்னா எது அடிப்படையில நியாயமாக இருப்பாங்க, நியாயம் இல்லைன்றதுக்கு பட்டியல் அடுக்குனாங்க. நீதிபதிகள் வானத்திலிருந்து வந்து குதிக்கவில்லை. கண்டிப்பாக நீதிபதிகள் மீதும் தவறு இருக்கலாம். ஆனால் அவைலபிள் சிஸ்டம் 2, ஏற்கனவே இருக்கிற கொலிஜியம், இன்னொன்னு என்ஜிஏசி. இந்த 2ல எது பெட்டர் சிஸ்டம் அப்படின்னா, எது பெட்டர்னு பாக்குறீங்க? எது பெட்டர்னா கொலிஜியம் தான். தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு நொடி. திருச்சி சுடலை முத்து, உங்க வாருங்க. ஐயா, அருண்ஜேட்லி அவர்கள் நாடாளுமன்றம் பலவீனப்படுத்தப்படுகிறது என்கிற கருத்தை ஒரு பெரிய உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் நாடாளுமன்ற விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. கிடப்பில் போடப்பட்டிருக்கிற அந்த ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் மாட்சிமைக்குரிய நீதிபதி ஐயா சதாசிவம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை மத்திய அரசு தான் வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவதற்கு வழிவகுத்தது. இது மன்னராட்சி நாடா ஜனநாயக நாடா என்கிற கேள்வியை ஐயா அருண்ஜேட்லி அவர்களுடைய இந்த கேள்வி இந்த விளக்கம் தருகிறது. ஏனென்று சொன்னால், மத்திய அரசு விவகாரங்களிலும்
நீதிமன்ற விவகாரங்களிலும் ஒருவருக்கொருவர் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் தாராளமாக தலையிட்டுக் கொள்வதுதான் ஜனநாயக நாட்டுக்கான மரபாக இருக்க முடியும் என்பது என் கருத்து. இதை அருண்ஜேட்லி அவர்கள் பாரதிய ஜனதா அரசு தனிப்பெரும்பான் அமைத்திருக்கிறது என்கிற ஒரு எண்ண நோக்கத்தோடு தான் கேட்பதற்கு. சரி, ஏஆர் தவே தான் இதிலிருந்து விசாரிப்பதிலிருந்து விலகி இருக்கிறார். எந்த அளவுக்கு நியாயத்தை எதிர்பார்க்கிறோம் அந்த நியாயம் அங்க நடந்திருக்குது. ஒண்ணு சொல்லுங்க, பழைய அந்த கொலிஜியம் சிஸ்டம் இருந்தா என்ன கெட்டு போச்சு? நீங்க கொண்டு வர விஷயம் இருந்தா என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும்? கொலிஜியம் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய தவறுகள் முறைகேடுகள் இருக்கிறது என்று நான் சொல்லல, எல்லா வக்கீல்களும் சொல்லியிருக்காங்க. சமீபத்துல கூட சென்னையில இன்னைக்கு வக்கீல்கள் சங்கம் தான் கேஸை போட்டிருக்காங்க. ஒரு சில வக்கீல் சங்கம் அப்போ இப்ப கடைசியா அமைச்ச 7 பேர் லிஸ்ட் ஏன் திரும்பி வந்துச்சு? நீங்க தமிழ்நாட்டில இருந்து இது பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்குது. இங்க பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்ற தீர்ப்புல அந்த 2 எமினன்ட் பர்சன்ஸ் இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க லா மினிஸ்ட்ரியோ அது உங்களுக்கே தெரியல. இதுல இல்ல அவங்க சொல்றது ப்ராப்ளம். அதுதான் இவர் சொல்றாரு, நம்ம செமிலேஸ்வர் சொல்றாரு, இந்த இருவர் அவர்கள் புறம்பாக நடப்பார்கள் அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்க கூடாது. அப்போ ஒரு எத்தனையோ ஜஸ்டிஸ் பார்த்திருக்கிறோம், ஒரு நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தலில் நின்றார் ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அதே போல பால் தினகரன், இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி சௌமித்ரா சென், இவங்க அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சது இந்த கொலிஜியம் சிஸ்டம், அதன் மூலமா நீதித்துறை நடவடிக்கைகள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. 1-2 பேர் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அதற்காக ஒட்டுமொத்த நீதித்துறையே மோசம், நீதிபதிகளே மோசம் சொல்லிட்டு, அதே போல அதே போல ஒரு பிரதமரோ அல்லது எதிர்கட்சி தலைவரையும் இவங்க இதுல அரசியலை செய்வாங்கன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனை வேற இருக்கலாம். ஆனா ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பிரதமரையும் லா மினிஸ்டரையும் இவரு நம்ம லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவது என்பது 5 பேர் அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றாரு. அதுக்குள்ள இல்லன்னு சொன்னாரு. தவறான விஷயம். நான் எப்படி நீங்க இவங்க மோசமா தான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்ன்றதுதான் கேள்வி. நாம என்ன சொல்றோம், இவர்கள் சொல்லட்டும் இது தவறு, இதுல சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். உச்ச நீதிமன்றமே ஒப்புக்குது, கண்டிப்பாக இதுல தவறுகள் இருக்குது, நீங்க அதுக்கு சஜஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த சஜஷன் தான் இது, அந்த சஜஷன் தான் என்ஜேஏசி தேசிய நீதிமன்ற தீர்ப்பாணையம். இதுதான் உண்மை. வள்ளிநாயகம் ஐயா, இந்த தீர்ப்பின் மூலமாக நீதித்துறையினுடைய சுதந்திரம் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறு என்பது போல இருக்கிறது. இதுவே அந்த அடிப்படையை விட மீறியதான செயல்னு சொல்றாரு. சரிதானே? உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கிறது. நீதித்துறைக்கு சுதந்திரம் வேண்டுமா வேண்டாமா? நீதித்துறைக்கு சுதந்திரம் வேண்டும். ஒன்று, அதற்கு முன்னால தமிழ் நீ கேட்டாங்க சில கேள்விகள். சில நீதிபதிகள் தவறாக நடக்கிறான்னு லிஸ்டே காமிச்சாங்க, சோ மோட்டோ பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு தனி பண்ணி பதில் சொல்ல முடியும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எல்லாரும் தவறு பண்ணலன்னு சொல்லலை. இன்றைக்கு 1040 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றம் சேர்ந்திருக்கிறாங்க. 1040 பேரும் அபோத போர்டுன்னு சொல்ல தயாரா முடியாது. இவங்க ஒரு உதாரணம், கர்நாடகாவில் பாஸ்கர் சன்னா கேட்டாங்க. அதே கர்நாடகாவில் சந்தோஷ் ஹெக்டே இருக்கும்போது அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் அவர் அசைச்சு பார்த்து ஊழல் என்னன்னு காமிச்சிருக்காரு. அவரை புகழன் மொழிய ஒரு சின்ன தவறு பண்ணவனுக்காக துறையை தப்பு ஷாபான கேஸ் உதாரணம் சொன்னாரு. பார்லிமெண்ட் அதுக்கு எடுத்துக்க வேண்டியதானே நீங்க? இல்ல, அதான் சொல்றாரு ஷாபான கேஸ். சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ஷாபான கேஸ்ல தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது ஒரு மீறி ஒரு சட்டம் பண்றாங்க. எங்களுடைய கடமை எல்லாத்தையும் சூமட் எடுக்க முடியாது. அது பவர் கிடையாது எங்களுக்கு. எதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மேட்டர் சூப்பர் வந்துருக்கு. டெல்யூ முன்னால ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இருக்கும்போது லெட்டர்ஸ் எடிட்டில் நீதிமன்றத்தை தவறாக சொன்ன சூமோட்டை எடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ணார். அது மாதிரி இப்போ தமிழ்வாணன் பெஞ்ச் இவங்க வழக்கறிஞர்கள் ஒரு உத்தரவு உயர்நீதிமன்றத்தால் அந்த உத்தரவை பற்றி ஒரு ஊர்வலமே எடுத்து உத்தரவு தவறுன்னு வழக்கறிஞர்கள் பண்ண காரணத்தால் நீங்கள் பண்ண தப்பு கண்டுபிடிச்சு சூமோட்டை எடுத்தார். அதாவது நீதித்துறைக்கு களங்கம் வருகின்ற பொழுது களங்கம் வரக்கூடாதுன்னு எழுத மொழியே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ பண்ண எடுக்க ஆரம்பிச்சா நாங்க எடுத்துட்டே இருக்கலாம். நீங்க முதல்ல சொன்ன ஒரு பதிலுக்கு தான் ஒரு அருண்ஜேட்லி சொன்னது, அப்ப தேர்தல் ஆணையர்கள், மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி, இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக இல்லையா, அதை நாங்க தானே செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு படி குறைவுன்னு நீங்களே சொல்றீங்களா? இல்ல, ரிப்பீட் பண்ணி யோசிச்சு பாருங்க. சிஏஜியோட ஹெட் அல்லது மற்ற எல்லா இதனுடைய ஹெட்டும் தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி சுட்டு காமிக்க இல்லையா? மாற்றம்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்பாயின்ட் பண்ணும் போது அவங்க அப்பாயின்மெண்ட் கேஸ் வரும்போது
அதாவது ஒரு தவறு பண்றாங்கன்னு சொன்னா 2G கேஸ் எங்களுக்கு தெரிஞ்சதாலும் ஐ கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் இட். அந்த கேஸ் கிட்ட வரும்போது 2G பண்ண தப்புன்னு அது தனிப்பட்ட மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சிஏஜிலையோ அல்லது ஆடிட்டர் ஜெனரலையோ ரிசர்வ் பேங்க் கவர்னரையோ அப்பாயின்ட் பண்ணும்போது அது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் தலையிட்டு தவறா சரியானு தீர்மானம் பண்ணது. இது எப்படி சுமூகமா முடியணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள் வந்துச்சு, ஆனாலும் இந்த முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்கிறது. அதுதான் அவங்களே வழி வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இது குறை இருக்குன்னு சொல்லிங்களே, இந்த குறைகளை எவ்வாறு நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்லணும்னா, இப்போ வழக்கறிஞர்கள் இப்போ நீங்க ஒரு 7 லிஸ்ட் திரும்பி வச்சு சொன்னாங்க. தட் இட்ஸ் ஷோஸ் த காலேஜ் இஸ் நாட் அக்செப்டிங் தட். அதுக்கு நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, நீங்க வழக்கறிஞர்கள் யார் திறமைசாலிகள் லிஸ்ட் டென்னிஸ் பண்ற மாதிரி ரேங்க் பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோர்ட்டுகளோட நீதிமன்றம் கீழே மேல வரைக்கும் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க. அந்த நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ் கொடுக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வடிகட்டி கட்டாயத்தை 100% கொடுங்க. அந்த 100% we are going to select அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக வழக்கறிஞர் யாருன்னு தெரியும், வரக்கூடிய யாருன்னு தெரியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம மாத்த முடியாதுங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இது இல்ல. இது போக நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் ஆஃப் த லா அது ரொம்ப முக்கியம். சட்டத்தை விட சட்டத்தோட நோக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்னவோ அதுபடிதான் செயல்பட முடியும். ஆர்டிகல் 124 217 சொன்னாங்க. அது கூட பாராளுமன்றம் இயற்றியதுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகின்ற சட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் தான் நீதிபதிகள், நீதிமன்றங்கள். அதனால இதுல வந்து இவங்க தவறு செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் அடிப்படையில, யூகத்தின் அடிப்படையில கண்டிப்பாக இதை செய்திருக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அரசியல் அறம் கூற்றாகுங்கிற நிலைமைங்க இது. அரசியல் ஜனநாயகத்துக்கு பின்னாடி வந்தா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். எவ்வளவு டெக்னிக்கலா இருந்தாலும் மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கிறது நீங்களும் பாத்தீங்க. செய்யறவங்க பார்த்து செய்யுங்க சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.